வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆன்மீக தகவல் தாங்க. எம்பெருமான் ஈசன் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் கைலாயம் இல்லையா? அது வடக்குல இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் அப்படின்னா, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? இந்த பாடல் பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகத்துல போற்றி திரு அகவல்ல 164வது மற்றும் 165வது வரியா எழுதியிருக்காருங்க. மாணிக்க வாசகர் காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சைவம் அப்படின்றது தலை தொங்கி இருந்துச்சு. அந்த நேரத்துல நிறைய சண்டைகள் இருந்தது சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும். ஆனா மாணிக்க வாசகருக்கு நல்லாவே தெரியும் இறைவன் ஒருவனே அப்படின்றது. அவர் இந்த வாக்கியங்களை எழுதுறாரு அப்படின்னா அதுல எவ்வளவு பெரிய உண்மை இருக்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். என்ன அர்த்தத்துல சொல்றாரு அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் இறைவன் சொல்றாங்கல்ல, அந்த இறைவன் யாரு அப்படின்னா நம்முடைய தென்னாட்டில் இருக்கக்கூடிய சிவனே. இந்த அர்த்தத்துல தாங்க அவர் சொல்றாரு. அதாவது போற்றி திரு அகவல் அவர் எங்க எழுதினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல நடராஜரை பார்க்கும்போது அவருக்கு என்ன உணர்ச்சிகள்லாம் வந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணுங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான காட்சி இல்லையா நடராஜ திருமேனி காட்சி. நடராஜரை இயற்பியல் என்னும் இயற்கையை தெளிவாக விளக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாசா உணர்ந்திருக்கு இல்லையா? இன்னைக்கும் சிதம்பரத்துல போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய வெளிநாட்டவர்கள் வணங்குறத நம்ம பார்க்கலாம். இதத்தான் மாணிக்க வாசகர் அன்னைக்கே எழுதி வச்சிட்டாரு. என்ன சொல்றாரு? எல்லா நாட்டிலும் இறைவனாக போற்றப்படக்கூடிய இறைவன் இங்கே தென்னாட்டில் இருக்கக்கூடிய சிவனே அப்படிங்கிறத சொல்றாருங்க. எந்நாட்டவர்க்கும் இறைவனாக போற்றப்படுபவன் தென்னாட்டிலே சிவனாக போற்றப்படுகிறான். இறைவன் ஒருவனே அப்படிங்கறதாங்க அதுக்கு அர்த்தம். எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பது நம்முடைய சிவபெருமான் அப்படிங்கறதத்தான் அவர் ரொம்ப ரொம்ப அழகா தன்னுடைய போற்றி திரு அகவல்ல சொல்லியிருக்காரு. ஆக இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஏன் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லிடலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.